இஸ்ரேலின் பெருமை என்று சொல்லப்படும் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெர்காவா டேங்கிகள் இன்று லெபனான் மண்ணில் வெறும் இரும்பு கழிவுகளாக மாறி வருகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நடந்திருப்பது ஒரு மெர்காவா படுகொலை. இஸ்ரேலிய ராணுவம் தனக்குள்ளேயே நிலைகொலையும் அபாயத்தில் இருக்கிறது. புதன்கிழமை ஒரே நாளில் மட்டும் தெற்கு லெபனான் மற்றும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் 21 மெர்காவா டேங்கிகளை ஹிஸ்புல்லா போராளிகள் தகர்த்துள்ளனர். மார்ச் 2 முதல் கணக்கிட்டால் சுமார் 73 டேங்கிகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை இப்போது 100ஐ நெருங்கிக் கொண்டிருக்கிறது. டெபல் வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் மிக துல்லியமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது பொருளாதார போர். ஒரு மெர்காவா டேங்கியின் விலை சுமார் $6 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 50 கோடி ரூபாய். இதை உருவாக்க 2 ஆண்டுகளாகும். ஆனால் இதை தகர்க்க பயன்படும் ஏவுகணைகளின் விலை வெறும் சில $1000 மட்டுமே. குறைந்த செலவில் இஸ்ரேலின் மிகப்பெரிய பலத்தை ஹிஸ்புல்லா முடக்கி வருகிறது. இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஏயால் ஜமீர் ராணுவம் மிகப்பெரிய ஆட்கள் பற்றாக்குறையில் இருப்பதாக எச்சரித்துள்ளார். சுமார் 12,000 வீரர்களின் தேவை உள்ளது. காசா மற்றும் லெபனான் என இருமுனை போரினால் வீரர்கள் சோர்வடைந்துள்ளனர். டெல்லவிவ் நகரில் வீரர்கள் தங்கள் ஒப்பந்தங்களை கிழித்தெறியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் தீவிர மதப்பற்றாளர்களுக்கு வழங்கப்படும் ராணுவ விலக்கு அந்நாட்டு அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இதை இந்திய சூழலோடு ஒப்பிட்டு பார்த்தால் போரையும் பிரிவினை அரசியலையும் ரசிக்கும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் உண்மையில் ராணுவத்தில் எந்த பங்களிப்பை அளிக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தால் உண்மை புரியும். உண்மை நிலையை மறைக்க இஸ்ரேல் கடும் முயற்சிகளை எடுத்து வருகிறது. செய்திகளை வெளியிட்டால் சிறை தண்டனை, சிசிடிவி கேமராக்கள் உடைப்பு என தகவல்கள் முடக்கப்படுகின்றன. ஆனால் இன்றைய டிஜிட்டல் உலகில் எதையும் மறைக்க முடியாது என்பதே உண்மை. இஸ்ரேலுக்கு இப்போது தேவை பிடிவாதம் அல்ல, யதார்த்த நிலையை உணர்ந்த ஆட்சி மாற்றம். வளைகுடா பகுதியில் அமைதி நிலவ வேண்டுமானால் போர் வெறி குறைய வேண்டும். இது இஸ்ரேல் மக்கள் மற்றும் வளைகுடா நாடுகளின் கைகளில்தான் உள்ளது. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.